Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8.2ல sum number 13 given பாருங்க. Find the unit vector parallel to 3a vector minus 2b vector plus 4c vector if a vector is equal to 3i cap minus j cap minus 4 cap, b vector is equal to minus 2i cap plus 4j cap minus 3k cap and c vector is equal to I cap plus 2j cap minus k cap. அதாவது a b c னு மூணு வெக்டார் கொடுத்துட்டாங்க. இந்த மூணு வெக்டாரையும் ரிலேட் பண்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த வெக்டாருக்கு அதாவது இந்த மூணையும் ரிலேட் பண்ணி கிடைக்கிற இந்த வெக்டாருக்கு parallel-ஆ இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். क्वेश्चन புரிஞ்சுதுங்களா? A B C னு மூணு தனித்தனியா வேற வேற வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த வெக்டார்ஸை கனெக்ட் பண்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷனுக்கு parallel-ஆ இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ A B C கொடுத்துட்டாங்களா? அதுக்கு அப்புறமா என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? 3a vector minus 2b vector plus 4c vector. That means a vector 3 ஆல மல்டிபிள் பண்ணனும், b vector minus 2 ஆல மல்டிபிள் பண்ணனும், c vector 4 ஆல மல்டிபிள் பண்ணனும். அதுக்கு அப்புறமா சேம் சைன்ஸ் ஆட் பண்ணி டிஃபரண்ட் சைன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். சோ அதான் பாருங்க, givenல a vector b vector c vector கொடுத்திருக்காங்க, எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இத 3 ஆல மல்டிபிள் பண்ணனும், -2 + 4c ஆ. சோ அப்ப அத கொண்டு வந்து இங்க எழுதி இருக்கோம். சோ 3 * a வெக்டாருக்கு பதிலா 3i cap minus j cap minus 4k cap. அதே மாதிரி b வெக்டார் -2i cap plus 4j cap minus 3k cap. c வெக்டார் i cap plus 2j cap minus k cap. சோ இத 3 ஆல, இது -2 ஆல, இது 4 ஆல. சோ மல்டிபிள் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. 3 3s are 9. 3 into 1 minus 3 இங்க மைனஸ் இருக்கறனால 3 into 4 12 இங்க plus into minus minus again minus into minus plus. So 2 2s are 4 minus into plus minus. So 2 4s are 8 minus into minus plus 3 2s are 6 again 4 into 1 4 4 into 2 8 4 into minus 1 minus 4k. இப்போ இதெல்லாம் I இங்க I இங்க I இல்லைங்களா? சோ இது எல்லாமே சேம் சைன் ஆட் பண்ணி எழுதிட்டோம். j ல பாருங்க 3j minus 8j plus 8j. சோ இந்த plus 8j வும் minus 8j வும் கேன்சல் ஆ, ரிமைனிங் minus 3j வா. again k பாருங்க minus 12k plus 6k. அப்ப பேலன்ஸ் minus 6k இருக்குமா? இங்க minus 4k. அப்ப டோட்டல் ஆட் பண்ணீங்கனா minus 10k. இப்போ யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா இந்த கண்டுபிடிச்சதுக்கு மாடுலஸ் வேல்யூ வேணும் இல்லையா? சோ அப்ப மாடுலஸ் வேல்யூ எழுதுனீங்க அப்படினா ரூட் ஆஃப், ஆக்சுவலா வந்து யூனிட் வெக்டார்னா என்ன, parallel to யூனிட் வெக்டார்னா a வெக்டார் by மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் இல்லையா? சோ அதுதான் இங்க கண்டுபிடிக்கிறோம். a வெக்டார்னா இங்க கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அதுக்காக மாடுலஸ்னா ஒண்ணும் இல்ல, a வெக்டார் b வெக்டார் c வெக்டார்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கிறது. சோ 17 ஸ்கொயர் 289, 3 ஸ்கொயர் 9, 10 ஸ்கொயர் 100. சரிங்களா? அடுத்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க, இல்ல பெட்டர் இப்படியே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் வெக்டார் parallel to என்ன வெக்டார் கொடுத்திருக்காங்களோ அந்த வெக்டாருக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமோ அதை யூஸ் பண்ண போறோம். சோ அப்ப இங்க என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 17i வெக்டார் I cap minus 3j cap minus 10k cap. சரிங்களா? இது இங்க இத சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் இதானே. சோ அதனால அந்த வெக்டார் பை இதோட மாடுலஸ் வேல்யூ. இதோட மாடுலஸ் வேல்யூனா எதுக்கு தான் போடுவோம்? இதுக்கு தான் போடுவோம். ஏன்னா இத சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் தான் இது. சோ அப்ப இதோட வேல்யூ அதுதான் இது. சோ பாருங்க, மாடுலஸ் a வெக்டார் by மாடுலஸ் a வெக்டார். இந்த ஃபார்மேட் கண்டுபிடிச்சிட்டோமா? This is your answer. Thank you students.